Hello students, welcome to Science class. 6th Standard Science, Unit 1, Heat Lesson, Part 1. We are all familiar with heat. We feel it on our body when the sun shines. We use heat for cooking our food. We reduce the heat by adding ice cubes while preparing fruit juice. Let us learn about sources of heat. ஹீட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஹீட்னா வெப்பம். இப்போ வந்து சன்லைட் நம்ம மேலே படும்போது அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஐயோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹீட் வந்து பல வகையில் நமக்கு பயன்படுது. உதாரணமாக வந்து ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஹீட் எனர்ஜி அதை வச்சு நம்ம ஃபுட்டு தயாரிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸில் கூட அதோட ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக ஐஸ் கியூப்ஸ்லாம் சேர்க்குறோம். இது மாதிரி எந்தெந்த வகையிலலாம் நமக்கு வந்து இந்த ஹீட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் படிக்கலாம். Sun. We all know that the sun gives us light. Does it give us heat? After standing under the sunlight for some time, touch your head. Does it feel hot? Yes, it feels hot because the sun gives out heat besides light. Now you can understand why it is difficult to walk barefooted on sunny days in the afternoon. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சன் வந்து ஒளியை தருது, அதோட மட்டும் இல்லாமல் வெப்பத்தையும் தருது. அப்படி தானே? கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் நின்னோம்னா தலையை தொட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும்? சுடும். ஸோ சன்லேருந்து நமக்கு ஒளியும் கிடைக்குது, வெப்பமும் கிடைக்குது. சம்மர் டேஸ்லலாம் கூட நம்ம ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்க முடியாது. அப்படி தானே? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். Combustion, burning. Heat energy can be generated by the burning of fuels like wood, kerosene, coal, charcoal, gasoline, petrol, oil, etc. In your home, how do you get heat energy to cook food? மரக்கட்டை, மண்ணெண்ணெய், நிலக்கரி, கறி, பெட்ரோல், எரிவாயு போன்றவற்றெல்லாம் எரிப்பதனால நமக்கு என்ன கிடைக்குது? வெப்ப ஆற்றல் கிடைக்குது. வீட்டில் கூட அம்மா வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் ஸ்டவ் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஹீட் எனர்ஜி வெளிவரும். அதனால சமைக்க முடியுது. Friction. Rub your palms for some time and then hold them to your cheeks. How do you feel? We can generate heat by rubbing two surfaces of some substances. In the past, people used to rub two stones together to light fire. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்தல் அப்படின்னு அர்த்தம். உங்களோட இரு உள்ளங்கையில் வந்து நல்லா ஒன்னோட ஒன்று தேய்ச்சிட்டு நம்ம கன்னத்தில் வச்சோம்னா என்ன வரும்? வெப்பம் வெளிவரும், ஹீட்டு வெளிவரும். இது எதனால் அப்படின்னா, இரு பரப்புகள் வந்து ஒன்றோடொன்று உராயும் பொழுது வந்து வெப்பம் வெளிப்படும். இப்போ ஆதிகால மனிதன் கூட என்ன பண்ணுவோம்? ரெண்டு கல்லை ஒன்னோட ஒன்று உரசி அதுலேருந்து நெருப்பு உருவாக்கணும். Electricity. When electric current flows through a conductor, heat energy is produced. The water heater, iron box, electric kettle, etc. work on this principle. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மின்சாரம் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு கடத்தியின் வழியாக, கடத்தினா கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம், அதன் மூலமாக அப்படியே ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது தான் வெப்ப ஆற்றல் உருவாகுது. அயன் பாக்ஸு, வாட்டர் ஹீட்டரு, எலக்ட்ரிக் கெட்டில் இது எல்லாமே இதனுடைய தத்துவத்தில் தான் இயங்குது. Heat. Molecules in objects are constantly vibrating or moving inside objects. We cannot see that movement with our naked eye. When we heat the object, this vibration and movement of molecules increases and temperature of the object also increases. Thus, heat is an energy that raises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. மாலிகூல்ஸ்னால் மூலக்கூறுகள் அப்படின்னு அர்த்தம். எல்லா பொருளுமே இந்த வந்து மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள் வந்து அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ தான் இருக்கும். அதை வந்து நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள அந்த மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அதிர்வு இயக்கம் ரெண்டுமே வந்து அதிகரிக்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அந்த பொருளோட வெப்பநிலையும் உயருது. அதனால் வெப்பம் என்பதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். Heat is not a matter. It doesn't occupy space. It has no weight. Like light, sound and electricity, heat is a form of energy. In short, heat is the total kinetic energy of constituent particles of objects. SI unit of heat is joule. The unit calorie is also used. ஹீட்டுங்கிறது ஒரு பொருள் இல்லை, அது வந்து ஒரு இடத்துல ஆக்கிரமிக்கிறதும் இல்லை. இப்போ லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி மாதிரி அதுவும் ஒரு வகையான ஆற்றல் தான். ஒரு பொருள் அடங்கியிருக்க அந்த மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட இயக்க ஆற்றலை தான் வெப்பம் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ வெப்பத்தினோட எஸ்ஐ அலகு வந்து ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். கலோரி என்ற அலகு வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. Hot and cold objects. In our day-to-day life, we come across a number of objects. Some of them are hot and some of them are cold.
How do we decide which object is hotter than the other? We use the tip of our finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curds. We often determine heat by touching the objects, but is our sense of touch reliable? நம்மளோட டே டு டே லைஃப்பில் பல வகையான பொருட்களை பார்க்குறோம். சூடான பொருட்கள், குளிர்ச்சியான பொருட்கள் ரெண்டையுமே பார்க்குறோம். இதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டீயை தொடும்போது என்னாகும், அது சூடாக இருக்கதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி பால், தயிர் இதெல்லாம் தொடும்போது குளிர்ச்சியாக இருக்கதா நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்மளுடைய தொடு உணர்வை வச்சு தான் அதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி தானே? Next, we move on to the topic temperature. Definition of temperature. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. SI unit of temperature is Kelvin. Celsius and Fahrenheit are the other units used. Celsius is called as centigrade as well. It determines the direction of flow of heat when two bodies are placed in contact. Normally, the room temperature of water is approximately 30 degrees Celsius. When we heat water, its temperature rises and it boils at 100 degrees Celsius. If we cool the water, it freezes at 0 degrees Celsius. டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். அதனோட டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத அளவிடும் அளவுக்கு பேர் தான் வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். அதோட எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின் ஆகும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறதுலாம் அதனுடைய மற்ற அலகுகள் ஆகும். செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றையொன்று தொடும்போது அந்த வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் நீரினோட வெப்பநிலை வந்து சுமார் 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதை சூடுபடுத்தும் போது அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகி 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீராவியாக மாறுது. அதை குளிர்விக்கும் போது அந்த வெப்பநிலை குறைய தொடங்கி 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக உறைஞ்சிருது. Do you know? One day in 1922, the air temperature was measured at 59 degrees Celsius in the shade in Libya, Africa. The coldest temperature in the world was measured in the Antarctic continent. It was approximately minus 89 degrees Celsius. The minus sign is used when the temperature falls below the freezing point of water, which is 0 degrees Celsius. If water becomes ice at 0 degrees Celsius, you can imagine how cold minus 89 degrees Celsius would be. Our normal body temperature is 37 degrees Celsius. Our body feels cool if the air temperature is around 15 to 20 degrees Celsius. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 வருடத்தில் ஒரு நாள் காற்றினுடைய வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டிருக்கு. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக எவ்வளோன்னு பார்த்தோம்னா -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பநிலை வந்து நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது, அதாவது மைனஸ் அப்படின்னு உபயோகிக்கப்படுகிறது. நீரின் உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது. அப்போ -89 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ குளிராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நமது உடலின் சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் வெப்பநிலை வந்து 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்போது தான் நமது உடல் வந்து குளிர்ச்சியாக உணர்கிறது. நெக்ஸ்ட், heat and temperature. Heat and temperature are not the same thing. They in fact mean two different things. Temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. Heat not only depends on the temperature of the substance, but also depends on how many molecules are there in the object. Temperature measures the average kinetic energy of molecules. Heat measures the total kinetic energy of the molecules in the substance. Total heat is measured by calorie, the amount of heat needed to raise 1 gram of water by 1 degree centigrade. Heat and temperatureனா வெப்பம் மற்றும் வெப்பநிலை. இது ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது. அது ரெண்டுமே மாறுபட்ட காரணிகள்.
அதாவது வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது. அதே மாதிரி வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு தான் 1 கலோரி அப்படின்னு சொல்றோம். Let us think. Pavitra is having tea while watching the pond near her house. Surely tea is an higher temperature than the water in the pond. Now, a question is arising in Pavitra's mind. Which one has more heat energy, a cup of tea or the water in the pond? What do you think? Even though the temperature of the tea is higher than that of pond water, the volume of the water in pond is very high. Hence, the amount of molecules in the water in the pond is higher than the tea in the cup. So, pond has more heat energy than tea cup. Let us think. அதாவது சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பவித்ராங்கிற ஒரு கேர்ள் வந்து அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்க குளத்துக்கு வேடிக்கை பார்க்க போகிறா. அவள் கையில் என்ன வச்சுருக்கானா கப் ஆஃப் டீ வச்சுருக்கா. அப்போ வந்து அங்கே உட்காந்து அவள் வந்து டீ குடிக்கும்போது என்ன நினைக்கிறான்னா, இந்த டீ வந்து அதிகமான வெப்பநிலையில் இருக்கா, இல்லை இந்த குளத்தில் இருக்க நீர் வந்து அதிகமான வெப்பநிலையில் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த டீ கப்பில் இருக்கக்கூடிய அந்த டீயோட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை காட்டிலும் அந்த குளத்தில் உள்ள நீரின் அளவும் அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த குளத்தில் உள்ள நீர் தான் வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையிலும் நம்ம என்னத்தை பற்றி பார்த்தோம்னா ஹீட் பற்றி பார்த்தோம், சோர்சஸ் ஆஃப் ஹீட் பார்த்தோம், அப்புறம் ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், டெம்பரேச்சர் பார்த்தோம், ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளோ ஆஃப் ஹீட், expansion in solids, linear and cubical expansion, uses of thermal expansion, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.